பகைமையை விரட்டும் தைப்பூசம். தை மாதம் பூச நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமியை தைப்பூசம் என்ற பெரும் விழாவாக கொண்டாடுகிறோம். இந்த நாளில்தான் முன்னொரு காலத்தில் உலகம் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் தைப்பூசத்தை ஒட்டி விசேஷ பிரம்மோற்சவம் நடைபெறும். தைப்பூச நாளில் இங்கே அஸ்வமேத பிரதட்சணம் என்று கோவிலை சுற்றி வருவது விசேஷம். சோழ மன்னர்களில் ஒருவன் இவ்வாறு சுற்றி வந்து தன்னுடைய பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்க பெற்றதாக தல வரலாறு சொல்கிறது. தைப்பூசம் என்றதும் அடுத்து வள்ளலார் ஞாபகம் வரும். முருக பக்தர்களுக்கு தைப்பூசம் என்றதும் முருகப் பெருமானின் ஞாபகம்தான் வரும். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை என்பது பழமொழி. சூரபத்மன் தரகாசுரன் பிறந்த கதை. அசுரகுல தலைவனாக அசுரேஷன் இருந்து வந்தான். அவனுக்கு சுரசை என்னும் மகள் பிறந்தாள். அசுர குருவான சுக்ராச்சாரியார் மாய வித்தைகளை அவளுக்கு கற்றுக் கொடுத்தார். அதனால் அவளை மாயை என்றும் அழைத்தனர். அந்த அசுர பெண் காசிப முனிவரை விரும்பி திருமணம் செய்து கொண்டாள். அவளுக்கு சூரபத்மன், சிங்க முகாசுரன், தாராசுரன் என்ற மகன்களும் அஜமுகி என்ற மகளும் பிறந்தனர். மாயை தன் குழந்தைகளை நோக்கி, நீங்கள் கடுந்தவம் செய்யுங்கள், நரமேத யாகத்தை செய்யுங்கள் என்றாள். அவர்கள் இரத்தத்துடன் கலந்த பொருட்களை அக்னியில் சேர்த்து இரத்தம், மாமிசம் முதலானவற்றால் யாகம் நடத்தி கடும் தவம் செய்தனர். முடிவில் நரமேத யாகத்திற்காக தங்கள் உடல்களையே இழக்க தயாராகினர். தாராகசுரன் தனது பெரிய யானை தலையை அறுத்து ஹோமத்தில் இட்டான். இந்த தாராசுரன் காசிப முனிவரும் மாயையும் யானை உருவத்தில் இருந்தபோது பிறந்தவன். சூரபத்மனுக்கு தம்பியாகிய தாரகாசுரன் இந்த கடும் தவத்தால் பல அரிய வரங்களை பெற்றான். பின்னர் அஷ்டதிக் பாலகர்களையும் வென்று மேருமலையின் தென்புறத்தில் மாயாபுரி என்னும் பெரிய நகரத்தை உருவாக்கினான். மேலும் தன் அசுர சேனைகள் தங்கவும் பெரிய நகரங்களை உருவாக்கினான். சூரபத்மனுக்கு பானுகோபன் உட்பட பல குழந்தைகள் பிறந்தன. சிங்கமுகனுக்கு அதிசூரன் என்னும் புதல்வனும் 100 பிள்ளைகளும் பிறந்தனர். தாரகாசுரனுக்கு அசுரேஷன் என்னும் மகன் பிறந்தான். இவர்களது சகோதரி அஜமுகி துர்வாசரை மணந்து கொண்டதால் வாதாபி மற்றும் வில்வலன் என 2 குழந்தைகள் பிறந்தன. முருகப்பெருமான் அவதாரம். ஒரு சமயம் பரமேஸ்வரனை பிரிந்து பார்வதி தேவி பூலோகத்தில் பிறந்தாள். இமயவன் புத்திரியாக பிறந்து சிவபெருமானையே அடைய வேண்டும் என்று கடுந்தவம் இருந்தாள். அந்த சமயம் சிவபெருமான் தவத்தில் இருந்தார். தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மன்மதன் சிவபெருமான் மீது காமக்கணைகளை தொடுத்து அவருடைய தியானத்தை கலைத்தான். இதனால் மன்மதன் துன்பப்பட்டது ஒருபுறம் என்றாலும் தியானம் கலைந்த சிவபெருமான் பார்வதி தேவியின் தவத்தை அறிந்து அவரை திருமணம் செய்து கொண்டார். அப்போது தேவர்கள், இணையில்லாத இறைவா, எங்கள் துயர்தீர தங்கள் சக்திக்கு நிகரான ஒரு குமரன் பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் சூரபத்மன், தாரகாசுரன் போன்றவர்களின் ஆணவம் அழியும் என்று வேண்டினர். அப்பொழுது சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து வெளிப்பட்ட நெருப்பு 6 பொறிகளாக பிரிந்தது. அந்த நெருப்பால் உலகம் முழுவதும்
தகிக்க ஆரம்பித்தது. இதைக் கண்டு தேவர்களும் கூட அஞ்சினர். சத்தம் கேட்டு பார்வதி தேவி அங்கே விரைந்து வர அவரது உடலில் இருந்து சிந்திய வியர்வையில் இருந்து 1,00,000 வீரர்கள் ஆயுதங்களுடன் தோன்றினர். பார்வதியின் கால் சிலம்பில் இருந்து உதிர்ந்த நவரத்தினங்கள் 9 இருந்து 9 சக்திகள் பிறக்க அந்த நவகன்னியர்களிடம் இருந்து 9 வீரர்கள் தோன்றினர். அவர்கள் வீரவாகுதேவர், வீரகேசரி, வீரமாகேந்திரன், வீரமா மகேஸ்வரன், வீரமா புரந்தரன், வீரராகத்தர், வீரமார்த்தாண்டவர், வீரார்த்தகர், வீர தீரர் என்ற பெயர்களை பெற்றனர். முருகப்பெருமான் அவதாரத்திற்கு பின் அவர்கள் பூலோகம் வந்தனர். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய அந்த 6 தீப்பொறிகளையும் தகிக்கும் வெப்பத்தை தாங்கிக் கொண்டு வாயு பகவான் சரவண பொய்கையில் கொண்டு போய் சேர்த்தார். அந்த 6 பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறின. அந்த 6 குழந்தைகளையும் திருமால் ஆணைக்கிணங்க கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். கார்த்திகை பெண்கள் வளர்த்த அந்த 6 குழந்தைகளையும் பார்வதி தேவி பூமியில் வந்து கையில் எடுக்க அந்த 6 குழந்தைகளும் 6 முகம் 12 கைகளை உடைய ஒரு குழந்தையாக உருவெடுத்தது. இதையடுத்து அசுரர்களை அழிப்பதற்காக முருகப்பெருமானுக்கு 11 சக்திகள் ஒன்றிணைந்த வேல் ஒன்றை ஆயுதமாக பார்வதி தேவி வழங்கினார். அந்த தினம் தைப்பூசம் என்று போற்றப்படுகிறது. தைப்பூச விரதம் இருப்பது எப்படி? தைப்பூசம் அன்று காலையில் எழுந்து குளித்து தூய்மையான உடை உடுத்தி முருகப்பெருமானை வழிபட வேண்டும். முருகப்பெருமான் படத்திற்கு அல்லது விக்கிரகத்திற்கு முருகப்பெருமானின் நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். வெற்றிலை பாக்கு, பழம், தேங்காய் படைத்து சுவாமிக்கு நைவேத்தியம் செய்வது நல்லது. சிலர் அன்று முழுவதும் எதையும் சாப்பிடாமல் உபவாசம் இருப்பார்கள். சிலர் பாலும் பழமும் மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு பொழுது சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள். தைப்பூசம் அன்று முருகப்பெருமான் ஆலயம் சென்றும் வழிபட்டு வரலாம். அன்றைய தினம் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதோ கோபப்படுவதோ வீண் விவாதங்கள் செய்வதோ கூடாது. முருகப்பெருமான் நாமத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். முருகப்பெருமானை நினைத்து தைப்பூசம் விரதம் இருந்தால் பகை அழியும், நவக்கிரக தோஷம் நம்மை நெருங்காது. குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.